இனித்தாலே இனிக்கும் பொற்காலம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர்க்கும் கண்ணீர் பூசல் தரும் என்று வள்ளுவன் அக்காலத்திலேயே எழுதி வைத்து சென்றிருக்கின்றார். நினைத்து பாருங்களே, நாம் ஒருவர் மீது அன்பு என்று காட்டுகிறோமா? அப்படி காட்டக்கூடிய அன்பானது புனிதமாக இருக்கிறதா என்று. அன்றைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருந்தது! அன்றைய காலத்து வீடுகளில் திண்ணைகள் அமைத்து வைத்திருந்தனர். திண்ணை அருகே குடம் வைத்து அதில் நீர் நிரப்பி வைத்திருந்தனர். மதில் சுவர் அருகே தொட்டி கட்டி அதில் நீர் விட்டு நெற்தானிய பயிர்களை விட்டு அரிசி மாவில் கோலமிட்டு சாணம் தெளித்து குருவிகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவளித்தனர். ஆனால் இன்று மதில் சுவர்களில் கண்ணாடி சில்லுகளை பதித்து அங்கு வந்து அமரும் உயிரினங்களுக்கு நாம் இடையூறு செய்கின்றோம். எந்த விதத்தில் இது பொற்காலமாகின்றோம். பொன் கூட வாங்க முடியாதது இந்த காலம் பொற்காலமா? நினைத்து பாருங்கள் நடுவர்களே, நீங்கள் இருந்த காலத்தில் எத்தனை மதிப்பும் மரியாதையும் இருந்தது என்று. இன்று வயதிற்கு யார் மதிப்பு தருகின்றார்கள்? அவர்கள் சேர்த்து வைத்த வளத்திற்கு தான் மதிப்பு தருகின்றார்கள். வளத்தின் அடிப்படை இன்றுமே நம்மை உயர்த்தாத நடுவர்களே. நன்றாக சிந்தித்து பாருங்கள். அன்றைய காலத்தில் திருவிழாவில் குழந்தைகள் தொலைந்து போனனர். ஆனால் இன்று திருவிழாக்களை தொலைத்த குழந்தைகளாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நடுவர்களே. நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். அன்றைய காலத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது என்றால் சுத்துப்பட்டு 8 கிராமம் அந்த அவையில் கூடி நிற்கும். ஊர் கூடி தேர்ந்த திருவிழாக்கள் எங்கே? இங்கு ஒற்றை நபர் வைத்து நடக்கும் திருமணங்கள் எங்கே? சாட்சி கையெழுத்து போட ஒருவன் இருந்தால் போதுமா? இன்று திருமணமா? அன்று நினைத்து பாருங்கள். சொந்த பந்தங்களை கூட்டி தாலி பெருக்கி எடுத்து போட்டு சீர்வரிசை செய்து மாமன்மார்களும் மத்தைமார்களும் தன் மகனுக்காக சீர்வரிசை எடுத்து வந்து திருமணங்கள் செய்ததெங்கே? இங்கு சாட்சி கையெழுத்து போட ஒருவன் இருந்தால் போதுமா? இதுவா பொற்காலம்? நினைத்து பாருங்கள். வயல்களுக்கு சென்று நபர்கள் எத்துணை பேர் அந்த கூடும் கஞ்சியும் வெங்காயமும் தின்று வளர்ந்திருப்பார்கள் என்று. இன்று கேட்டால் 2 நிமிடங்களில் நூடுல்ஸ், 2 நிமிடங்களில் குளிர்பானங்கள். இந்த 2 நிமிட உணவுகளால் உங்களுக்கு என்ன விளைகிறது என்று கேட்கின்றேன். அந்த உணவில் இருக்கக்கூடிய மெழுகானது உங்கள் வயிற்றிலிருந்து வெளியேறுவதற்கு 2 மாத காலம் ஆகுமாம். ஆனால் இன்று நீங்கள் அதே உணவிற்கு பதிலாக ஒரு நாள் பழைய நீச்சத்தண்ணியும் வெங்காயமும் உண்டீர்கள் என்றால் அதில் இருக்கும் ஆரோக்கியம் எந்த உணவில் இருக்கிறது நடுவர்களே? அன்று பாட்டிகள் கதை சொன்னனர். இன்று பாட்டிகளே கதையாகி நிற்கின்றனர். அன்று உணவே மருந்தாக இருந்தது. இன்று மருந்தே உணவாகிவிட்டது. எப்பொழுதும் எந்த காலத்திலும் வயல்வெளி காலமே சிறந்தது என்று கூறி வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று முழக்கமிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகின்ற இவன் ஒற்றனை வேந்தன். நன்றி.